பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கதீரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கூட்டுத் தொழுகை பெண்கள் விஷயத்திலே அது கடமையா? பெண்கள் தொழும் தொழுமிடங்களிலே மதரசா மதாரிஸுல் பனாத் பெண்கள் கல்லூரிகளிலே அவர்கள் கூட்டாக தொழுவது ஆண்களுக்கு இருக்கின்ற கடமையை போன்று பெண்களும் கூட்டாக தொழுவது அவர்களுக்கு சிறப்பா என்ற போன்ற பல விடயங்களை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தின்படி அன்ன ஸலாத்துல் ஜமாஅத்தி ஃபி ஹக்கின் நிஸா கைரு வாஜிபத்தின், பெண்களுடைய உரிமையிலே கூட்டுத் தொழுகை கடமை அல்ல, கடமையற்றது. லிஅன்னல் மர்ஆ லைஸத் மின் தவாத்தில் ஜமாஅ, கூட்டுத் தொழுகைக்கு சமூலிப்பது கொண்டு பெண்கள் ஏவப்படவில்லை. மார்க்கத்திலே அது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற வகையில் அல் இபாஹா அல சபீல் இபாஹா முபாஹ் என்ற வகையில் அவர்கள் கூட்டுத் தொழுகையிலே கலந்து கொள்ள முடியும். அன்றி பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் அது அவர்கள் மீது கடமையாகும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸலாத்துல் ஈத் பெருநாள் தொழுகைக்கு தொழுமிடத்திற்கு மைதானத்திற்கு வரும்படி நபிகளார் ஏவி இருக்கிறார்கள். நிபந்தனை, அவர்கள் கைர முத்தபர்ரிஜாத்தின் பிசீனத்தின், அவர்களுடைய உடல் அலங்காரங்களையோ ஆபரணாதிகளையோ அழகுபடுத்தி, உடலை அழகுபடுத்தி, ஆடைகளை அழகுபடுத்தி வருவது அனுமதிக்கப்படவில்லை. ஆபரணாதிகள் அணிவது கணவனுக்கு தங்களுடைய அழகை காட்டுவதில் தவறு கிடையாது. அதல்லாமல் தொழுமிடத்திற்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கூட்டுத் தொழுகை ஆண்களுக்கு பிரத்யேகமானது. அவர்கள்தான் கட்டாயம் என்ற அடிப்படையிலே கூட்டுத் தொழுகைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு வகையான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. நபி சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 25 தரஜத்தன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், தனியாக தொழுவதை விட கூட்டாக ஜமாஅத்துடன் தொழுவது 25 மடங்கு சிறந்ததாகும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதேபோல ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜத்தன், தனியாக தொழுவதை விட கூட்டாக ஜமாஅத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறந்ததாகும் என்றும் புகாரிலே வந்திருக்கிறது. 645 646 போன்ற ஹதீஸ்களிலே. இன்னொரு ஹதீஸ், ஹத்தஸனா அல் அமஷ் قال سمعت أبا صالح يقول, அமஷ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அபு சாலிஹ் அவர்கள் கூறுவதை நான் செவிமடுத்திருக்கிறேன். சமீஅத்து அபா ஹுரைரா யகூல், அபூ ஹுரைரா கூறுவதை நான் செவிமடுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துர் ரஜுலி ஃபில் ஜமாஅ, ஒருவர் தமது வீட்டில் அல்லது கடைத்தெருவில் தொழுவதை விட கூட்டாக ஜமாத்தாக பள்ளிவாசல் தொழுவது 25 மடங்கு சிறப்பு கூடுதலாக்கப்படுகிறது. அதற்கு காரணம், ஒருவர் ஒது செய்து அந்த ஒதுவை செம்மையாக செய்து பின்னர் தொழுவதற்காகவே புறப்பட்டு பள்ளிவாசலை நோக்கி செல்வாரானால் அவர் எடுத்து வைக்க ஒவ்வொரு எட்டுக்காகவும் அவருக்கு ஒரு தரஜா, ஒரு தகுதி உயர்த்தப்படுகிறது. ஒரு தவறு அவருக்காக மன்னிக்கப்படுகிறது. அவர் தொழுதால் வானவர் அவருக்காக அவர் தாம் தொழுடத்தில் இருக்கும் வரை அருள் வேண்டி பிரார்த்தித்து கொண்டே இருக்கின்றனர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குகள் தொழுதிடத்தில் இருக்கின்றவருக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு வலா யஸாலு அஹதுக்கும் ஃபி ஸலாத்தின் மன் ததர ஸலாம், அவர் தொழுதால் வானவர்கள் அவருக்காக அவர் தாம் தொழுதிடத்தில் இருக்கும் வரை
அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள். இறைவா இவர்களுக்கு அருள் புரிவாயாக, இறைவா இவர் மீது கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.